ஆனா எங்களுக்கு எல்லாருமே பெரியார் பெரியார் வந்து செஞ்சிருக்காங்க தாங்க. ஆனா பெரியார் மட்டும் தான் செஞ்சிருக்காங்கன்னு எங்களுக்கு கோட்பாடு கிடையாது. யாரு? சீமான் மாமா தான். நானும் இப்ப அம்மா அப்பா எல்லாம் 2012 இருந்து இருக்காங்க. ஆனா நான் ஏன் 2021 இருந்து நான் வரேன்னா அப்பல இருந்து எனக்கு புரிதல் இல்லை. இப்ப தாவைக்கானர் அவங்க எப்படி ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்களோ அந்த மாதிரி புரிதல் இல்லை. ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருந்தேன். சரி என்னதான் பேசுறாங்க எடுத்து பார்க்கும் போதுதான் அதுல ஏகப்பட்ட கொள்கை. நீ ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம நீ கஷ்டப்படும் போது என்னைய பாடுறா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வேலை இல்ல அப்படின்னா ஒரு தொழிற்சாலை வருது, தொழிற்சாலை வந்துச்சுன்னா வளத்தை அழிக்குது. வளத்தை அழிக்கிற தொழிற்சாலை ஏன்டா கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்ல அதுக்காக கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு முன் காரணம். ஏன் நீ அதை கொண்டு வர? நான் வந்து இயற்கை சார்ந்த தொழிலாளர்களை நான் கொண்டு வரேன், அவனுக்கு வேலை வாய்ப்பை தரேன், கல்வி இப்படி மாற்றுறேன், ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட அந்த கோட்பாட நம்பி நான் வந்து களத்துல பண்றேன். இப்ப என்னால என்ன முடியும்? அப்படியே போய் ஓட்டு கேட்க முடியும். யாராச்சும் புரிதல் எட்டு கிடந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் புரிதல் வந்து செலுத்த முடியும், நோட்டீஸ் கொண்டு போய் கொடுக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நாம் தமிழர் கட்சியை சென்று நான் வந்து பரப்புரை பண்ண முடியுமோ என்னால முடிஞ்ச, என் வயசுக்கு தகுந்த 15 வயசு தான், என்னால முடிஞ்ச பங்களிப்பை நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட இப்ப நான் வந்து தாவைக்கானர்கிட்ட ஒன்னதான் சொல்லணும். எனக்கு 15 வயசு. தமிழ்நாட்டு அதாவது நாம் தமிழரோட கட்சியோட கொள்கை தமிழ் தேசியம், கொள்கை தலைவர் பிரபாகரன், கோட்பாடு தமிழ் தாய் வாழ்க, தமிழர் பிரபாகரன் வாழ்க. இதுதான் சொல்றது. உங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வந்து நான் தாவைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சண்டெல்லாம் வருமா? ஏன் நிறைய பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட வந்து எப்படி சொல்றது, கடந்து வந்துடணும். அவங்ககிட்ட சொல்ல போனா கடந்து வர்றதான். அந்த சண்டை வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருக்கு. என்ன பண்ணீங்க அந்த சண்டையில? அந்த சண்டையில என்னன்னா சீமான் என்ன பெரிய ஆளா அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு சீமான் என்ன பெரிய ஆளா அவங்ககிட்ட மௌனமா வந்ததான். அலெக்சாண்டர் சீமான் மாமா சொன்னது அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தன் உங்ககிட்ட வந்து சொல்றான்னா அவங்ககிட்ட நீ என்னத்தை காட்டணும், புன்னகையை காட்டுறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சிரிச்சுட்டு போக வேண்டியதான். அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். நமக்கு அறிவு இருக்கு, நம்மளுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அதை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும். ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்னா இந்த புத்தகத்துல இவர் இப்படி சொல்லியிருக்காரா, இந்த பெரியார் ஈவேரா சொல்ல நம்ம ஆயிரக்கணக்கான பெரியார் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரா, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி 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 ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்காருல, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.